தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்த அந்த காவலர்கள் 5 காவலர்கள் மீது மட்டும் அந்த கொலை குற்ற வழக்கை சுமத்தி இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய நியாய சம்ஹிதா அந்த சட்டத்தின் பிரிவு 103(1) கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பது, கொலை குற்ற வழக்கு பதிவு செய்திருப்பது ஒரு கண் துடைப்பு என்று சொல்லியிருக்கிறது நீதிமன்றம். எல்லோருமே மஃப்டி சீருடையில் இல்லை, யாருமே சீருடையில் லுங்கி கட்டி இருந்திருக்காங்க, டிஷர்ட் போட்டிருக்காங்க, சொக்கா போட்டிருக்காங்க, இப்படிதான் வந்திருக்கிறாங்க. அவங்களை அனுப்பி வைத்தது யார்? அதில் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் யார்? இந்த மேலதிகாரிகளுடைய உத்தரவு இன்றி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தே இருக்க முடியாது என்று நீதிபதிகள் 2 பேரும் உறுதியாக கூறியிருக்கிறார். $30.5 நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது பண்றாங்களே, கார்ல வச்சிருந்த நகையை திருடிட்டாங்க, கூட $2,500 கேஷ் திருடிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டாக்டர் நிக்கிதா அவங்க அங்க கலெக்டர் ஆபீஸ்ல தொடர்பு கொண்டு, அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல வேற ஒரு IAS அதிகாரி தொடர்பு கொண்டு அவர் பேசி கொடுத்த அழுத்தத்தின் விளைவாகத்தான் இவ்வளவும் நடந்திருக்கிறது. திருட்டு குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் சும்மா 2 அரை விட்டாலே என்ன சொல்லிடுவாங்க, எங்க நகையை வச்சிருக்கிறேன், இல்ல யாருக்கு போய் அடகு வச்சேன், எவ்வளவு காசை வாங்கினேன், என்ன செலவு பண்ண, எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது காவல்துறைக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தனை 2 நாள் வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா 1 மணி நேரத்துல காவல்துறை புரிந்து கொண்டிருக்கலாம் இதுல இல்ல இவன் கிடையாது அப்படின்னு. ஆனா அனுப்பப்பட்டவர்களுக்கு என்ன கட்டளை, இவன் தான் திருடி இருப்பான். அப்ப யார் சொல்லி சொல்றாங்க அதை? வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கொலை குற்றம் செய்தவரை கூட இந்த அளவிற்கு விசாரணையின் பெயரால் காவல்துறை தாக்கி இருக்குமா என்பது சந்தேகம்தான். அந்த அளவிற்கு அஜித்குமார் தாக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய உடல் முழுவதும் காயங்கள், 44 இடங்களில் அந்த காயங்கள் இருப்பதாக அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது. அவருடைய முகம், கண், காது, மூக்கு எல்லா இடத்திலும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தின் மீது நீங்கள் மிளகாய் தூளை தூவி இருக்கிறீர்கள், அவருடைய பிறப்பு உறுப்பின் மீது தூவி இருக்கின்றீர்கள், பிறகு அடித்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை செய்ததோடு மட்டுமில்லாமல் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது உருவான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் அழிப்பதில் காவல்துறை முனைப்பு காட்டியிருக்கிறது. திருப்புவனம் காவலர்கள், அந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு ஒருவர் தாக்கப்பட்டிருப்பது, அதுவும் அவர் மீது புகார் இல்லை. 27ஆம் தேதி அவரை காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லும் பொழுது அவர் மீது புகார் இல்லை, FIR-ம் இல்லை, முதல் தகவல் அறிக்கையும் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு கடுமையாக 2 நாட்கள் தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த தாக்குதலே மரணம் நிகழ்ந்ததற்கான காரணம் என்பதை மிக சுலபமாக முடிவுக்கு வர வேண்டியதாகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் SM சுப்பிரமணியமும் நீதிபதி AD மரியா கிளீட் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் கவனிக்கத்தக்க விடயம் என்னவென்றால், இவ்வளவும் நடந்த பின்னரும் கூட தமிழக அரசு, தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்த அந்த 5 காவலர்கள் மீது மட்டும் அந்த கொலை குற்ற வழக்கை சுமத்தி இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய நியாய சம்ஹிதா அந்த சட்டத்தின் பிரிவு 103(1) கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பது, கொலை குற்ற வழக்கு பதிவு செய்திருப்பது ஒரு கண் துடைப்பு என்று சொல்லியிருக்கிறது நீதிமன்றம். ஏனென்றால் அந்த அளவிற்கு இப்படி ஒரு தாக்குதலை, அதுவும் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் 5 பேரு எல்லோருமே மஃப்டி சீருடையில் இல்லை, யாருமே சீருடையில் லுங்கி கட்டி இருந்திருக்கிறாங்க, டிஷர்ட் போட்டிருக்காங்க, சொக்கா போட்டிருக்கிறாங்க, இப்படிதான் வந்திருக்கிறாங்க. அவங்களை அனுப்பி வைத்தது யார்? அதில் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் யார்? இந்த மேலதிகாரிகளுடைய உத்தரவு இன்றி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தே இருக்க முடியாது என்று நீதிபதிகள் 2 பேரும் உறுதியாக கூறியிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு இந்த வழக்கை மத்திய புலனாய்வு கழகத்திடம் CBI கிட்ட ஒப்படைக்க முடிவு செய்திருந்தாலும் கூட, நாங்கள் ஒரு ஜுடிஷியல் கமிஷனரை அமைக்கிறோம் என்று சொல்லி
அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற நீதிபதிகள் ஒரு நீதி விசாரணையை உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் என்ன நடந்தது, என்னென்ன ஆதாரங்கள் இருந்தன, என்னென்ன ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் அப்படியே பிளர்ரா நிழல் போல காட்சி தருமாறு மாற்றப்பட்டிருக்கிறது, அதில் இவர்களுடைய கைவேலை ஏதாவது இருக்கிறதா என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் யார் இதற்கெல்லாம் சாட்சியங்கள் என்று பார்த்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, விட்னஸ் புரொடெக்ஷன், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு, ஏனென்றால் சக்தி ஈஸ்வரன் என்கின்ற ஒரு இளைஞன் இவர்கள் அந்த கோயிலுக்கு பின்புறம் வைத்து அஜித்குமாரை தாக்கிய போது 3 காவலர்கள் பைப்பால் தாக்கிய அந்த காட்சியை அவர் அப்படியே வீடியோ பதிவு செய்திருக்கிறார் அவருடைய செல்போனில் என்று நினைக்கின்றேன். அந்த அலைபேசி இதெல்லாம் தான் வெளியில வந்திருக்குது, எல்லா இடத்துலையும் அது வைரலா போயிட்டு இருக்கு, அதை அவர் காட்டியிருக்கிறார். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த 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 சாட்சியங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யாரு இதுல உத்தரவிட்ட அந்த மேலதிகாரி என்பதையும் சொல்லிவிட்டு அனைத்தையும் விசாரித்து 8ஆம் தேதிக்குள், இன்றிலிருந்து 5 நாட்களுக்குள் இதனை ஒரு அறிக்கையாக அந்த கமிஷன் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நீதிபதிகள் மீண்டும் இந்த வழக்கை 11ஆம் தேதி எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இது நீதிமன்றமே எடுத்து விசாரித்து சொல்லக்கூடிய அந்த வழக்கு. அதில் நீதிமன்றம் சில முக்கியமான விடயங்கள் சொல்லியிருக்கிறது. இதுல அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. எல்லா விதமான நடவடிக்கையும் நாங்க எடுப்போம், நீங்க சொல்லுங்க நாங்க எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒத்துக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, நீங்க இந்த அளவிற்கு ஒரு வழக்கு, அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த நீதிபதிகளுக்கு சந்தேகம், கோர்ட்டுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா 5 காவலர்கள் மீது மட்டும் அந்த வழக்கை போட்டு அவங்கள உள்ள தள்ளி இருக்கீங்க. அப்போ மேலதிகாரிகளை, உத்தரவிட்ட மேலதிகாரிகளை, மானாமதுரையிலிருந்து 5 பேர் அந்த அனுப்பி வச்ச அந்த மேலதிகாரியை யார் என்பதனை வழக்கிலேயே சேர்க்கல. அப்ப முதல்ல அவரை காப்பாத்தினா அவர் மற்றவங்களை காப்பாத்துவார்ல, மற்ற வேலையெல்லாம் அவர் செய்வார்ல, அதனால அவர் ஏன் உள்ளடக்கல வழக்குல அப்படின்றதான் நீதிபதிகளுடைய முதல் கேள்வி. எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் இதனை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு, அவங்களுடைய இந்த வழக்கினுடைய முக்கியமான இது என்னன்னா, அந்த திருப்புவனம் காவல் நிலையத்துல ஜூன் 29ஆம் தேதி அந்த இறந்து போன அஜித்குமாருடைய, கொல்லப்பட்ட அந்த அஜித்குமாருடைய அம்மா புகார் தராங்க. ஆனா அந்த புகார் எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை. அதன் மீது நோ எஃப்ஐஆர் வாஸ் ரெஜிஸ்டர்ட் அன்டில் தென். அந்த அம்மா கேஸ் இது பண்ற வரைக்கும், அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் திருப்புவனம் போலீஸ்ல ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் எந்த எஃப்ஐஆரும் போடப்படவில்லை. ஆனா இவ்வளவு நடந்து ஒருத்தனை கொண்டுட்டாங்க. இது இவ்வளவுக்கு காரணமா சொல்லப்படுது என்ன அப்படின்னீங்கன்னா, முக்கியமா இதுல அந்த நகை திருடு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கதான் அந்த அதான் ரொம்ப பெருசா மறைக்கப்படுது. அந்த தனது 9.5 சவரன் நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது பண்றாங்களே, கார்ல வச்சிருந்த நகையை திருடிட்டாங்க, கூட 2500 ரூபாய் கேஷ் திருடிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டாக்டர் நிக்கிதா அவங்க அங்க கலெக்டர் ஆபீஸ்ல தொடர்பு கொண்டு, அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல வேற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு அவர் பேசி கொடுத்த அழுத்தத்தின் விளைவாகத்தான் இவ்வளவும் நடந்திருக்கிறது. ஏன்னா இந்த பின்னணிதான் ரொம்ப முக்கியம். நான் கூட யோசிச்சேன், ஏன் இதுல கம்ப்ளைண்டார பத்திரிகைகள் அவங்களுடைய பேரே வரல, என்னன்ட்டு. நல்ல வேலை அது இன்னைக்கு வந்துருச்சுது. ஸோ டாக்டர் நிக்கிதா கொடுத்த அழுத்தம் தான் காரணம். அந்த அழுத்தம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே ஒட்டுமொத்த மாவட்டமும் அப்படியே அவங்களுக்காக ஆடுது. இதுல ஒரு சாதாரண 29 வயசு இளைஞன் அந்த வீட்டுக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறவன் என்ன தாங்குவான்? அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. ஏன்? 9.5 சவரன் நகைக்காக. ஒரு மொத்தமே ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் இவ்வளவுதான் இந்த மேட்டருக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் காவல்துறைக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே நேற்றே சொன்னதை போல, ஒரு குற்றச்செயல் இந்த மாதிரி திருட்டு குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் சும்மா 2 அறை விட்டாலே என்ன சொல்லிடுவாங்க, எங்க நகையை வச்சிருக்கிறேன், இல்லை யாருக்கிட்ட போய் அடகு வச்சேன், எவ்வளவு காசை வாங்கினேன், என்ன செலவு பண்ண, எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது காவல்துறைக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தனை 2 நாள் வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னோம்னா, 1 மணி நேரத்துல காவல்துறை புரிந்து கொண்டிருக்கலாம் இதுல இல்ல இவன் கிடையாது அப்படின்ட்டு. ஆனா அனுப்பப்பட்டவர்களுக்கு என்ன கட்டளை? இவன் தான் திருடி இருப்பான். அப்ப யார் சொல்றாங்க? இந்த புகார்தாரராக இருக்க வேண்டிய அவர் தான் புகாரே கொடுக்கலையே.
டாக்டர் நிக்கிதா, இவங்க கொடுத்த அழுத்தம் தான், அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. அதாவது வலித்தவனுக்காக வளைந்து கொடுக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரிதான் இது நடக்குது. புரியுதுங்களா? அது அந்த அளவிற்கு நடந்த தொட்டு தான் இன்றைக்கு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னம்னா, நல்லா கோர்ட் என்ன சொல்லுது பாருங்க, a plain reading of the nature of injuries inflicted on the body of the deceased. இந்த இறந்து போனவருடைய உடலில் இருக்கக்கூடிய காயங்களை பார்க்கும் போதே தெரிகிறது, would reveal that he was brutally attacked all over the body and died. உடல் முழுவதும் அவர் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு அதனால் அவர் இறந்து போயிருக்கிறார். Even an ordinary murderer would not have caused this much of injuries to a person. ஒரு கொலைகாரன் கூட இந்த அளவிற்கான ஒரு காயத்தை ஏற்படுத்த மாட்டான். Is not even an accused on 27/6/2005. அவனை எப்ப நீங்க கொண்டு வரீங்களோ அந்த 27ஆம் தேதி அவன் மேல எந்த கேஸும் கிடையாது, எந்த எஃப்ஐஆருமே கிடையாது என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எனவே இந்த லோக்கல் திருப்புவனம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளூர் ஆதாரங்கள் எதுவும் பாதுகாப்பாக இருக்காது. அவர்களுடைய பாதுகாப்பில் இந்த வழக்கு சென்றால் இதில் சாட்சிகளாக வரக்கூடியவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது என்று சொல்லி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், the present custody and status of the CCTV footages, including whether a clean copy was made in the presence of an independent official or a magistrate, and what chain of custody protocols have been maintained. இந்த நிகழ்வுகள் நடந்த இடத்தில் பதிவான சிசிடிவி பதிவுகள் எல்லாம் பத்திரமா இருக்கணும், அதை இவங்க கரெக்டா மாஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. whether any forensic certification of footages was undertaken, அப்படி இருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸும் ஃபோரன்சிக்னுடைய சர்டிபிகேஷன் இருக்கான்னா இல்ல. எனவே இந்த இப்படிப்பட்ட நிலையில் the court directed the state to provide necessary protection to the eyewitnesses to the case. இந்த வழக்கில் சாட்சியங்களாக இருப்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இந்த வழக்கு விசாரணை 11ஆம் தேதி ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லிவிட்டிருக்கு. இந்த வழக்கில் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மதுரையிலிருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதனுடைய அந்த வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபேன் அவரும் அருண் சுவாமிநாதன், மரீஷ்குமார் ஆகியோரெல்லாம் வந்துட்டு அப்பியர் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை அவர்கள் சட்டபூர்வமாக அளித்துள்ளார்கள். அது நீதிபதிகளுக்கு நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய அளவு உதவி இருக்கிறது. இந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன அப்படின்னோம்னா, நேற்று நாம் கூறியதுபடி இதுல கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னன்னா, இதுல ஈடுபட்ட யாரா இருந்தாலும் நீதிமன்றம் சொல்றது போல மேலதிகாரில இருந்து காவலர்கள் வரைக்கும் தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படணும்னா வழக்கு பதிவு செஞ்சதோட போடாது, இதற்கு நிச்சயமா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கப்படணும். அந்த நீதிமன்றம் மட்டும்தான் ஒரு 6 மாசத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய எவிடன்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தண்டிக்க முடியும். இல்லாட்டி இழுத்து விட்டாங்கன்னா பெனடிக்ட் அண்ட் ஜெயராஜ் அவங்களோட இது எப்படி போச்சு, என்ன வரைக்கும் இழுத்து அடிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம மறந்துடுவோம், அவங்களும் அதை அப்படியே அழிச்சிருவாங்க. இது அரசுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி ரொம்ப எளிதான விஷயம் ஆயிடும். எனவே நான் நீதிமன்றத்திற்கு நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு செய்து இதனை ஒரு சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த உத்தரவை ஜூலை 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய விசாரணையின் முடிவில் நீதிமன்றம் சொல்லுமானால் அது இப்படிப்பட்ட குற்றங்கள் நடப்பதை தடுக்கும். ஏன் இப்படிப்பட்ட குற்றங்கள் இதுக்கு மேலே நடக்கும்னு சொல்றீங்கன்னா, இப்ப விருதுநகர்ல நடந்திருக்கு பாருங்க. விருதுநகர்ல ஒரு ஃபேக்டரியில அவருடைய தொழிலாளர்கள் போராடுறாங்க. அங்க வர எஸ்பி என்ன தெரியுங்களா சொல்றாரு, இத பாருங்க, நீங்க நாங்க சொல்றதை கேட்டு போராட்டத்தை முடிச்சுக்கோங்க, இல்லாட்டி அப்புறம் சந்திக்கக்கூடிய விளைவுகள்லாம் வந்துட்டு ரொம்ப கடுமையா இருக்கும். எப்படி மிரட்டாரு பாருங்க. என்ன காரணம்? இவர் அந்த ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் கிட்ட நல்லா காசு வாங்கிட்டு இருப்பாரு, வந்து இங்க மிரட்டுறாரு. இது காலாகாலமா நடந்துகிட்டு வருது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொடெக்ஷன் போலீஸ்ன்றத மாறி இன்னைக்கு ஜுடிஷியல் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அப்ப இப்படிப்பட்டதுதான் காவல்துறை நடந்துகிட்டே இருக்கிற நிகழ்ச்சி. இங்க நடந்துகிட்டு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இவ்வளவு தூரம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலேயே இது ஒண்ணு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தேவனாம்பட்டி அங்க தேனியில கடந்த ஜனவரியில நடந்தது.
ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை எப்படி அடிக்கிறாங்கன்றத பாருங்க. அது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவன் காலில் விடறான், அப்படி இருந்து போட்டு அடிக்கிறாங்க, மெதிக்கிறாங்க. என்ன இது இதெல்லாம்? இதுல இவரு அவரு அப்படின்றதெல்லாம் இல்ல. நமக்கு எதிராக எந்த சக்திகள் இருக்குதோ, ஆளும் சக்திகள் இருக்குதோ, ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களோ, காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்களோ, இல்ல லஞ்ச வாகன அதிகாரிகள் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய அழுத்தம் காவல் நிலையத்தை எப்படி வேணாலும் இயக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்களில் நீதிமன்றம் தலையிட்டு நீதியை நிலைநாட்டாவிட்டால் நியாயம் நீதி என்பதே கிடைக்காது. அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டு அந்த பையனுக்கு அவருடைய தம்பிக்கு ஒரு வேலையை தரேன், அவங்களுக்கு வீட்டு மனை பட்டா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா எதுவும் அந்த உயிர் பறிக்கப்பட்ட முறை ஏற்றுக்கொள்ளப்படாதது மட்டுமல்ல, வன்மையான கண்டனத்துக்குரியது, கொடூரமானது. இதை தொடர அனுமதித்தால் நாடு நாசமாயிடும், மக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் அந்த எச்சரிக்கையும் நான் சொல்லிடுறேன். இப்படியே போச்சு அப்படின்னம்னா அப்புறம் இந்த சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம் இருக்கு இல்லையா, சுதந்திர போராட்டத்துக்கு முற்பட்ட காலம், அப்பெல்லாம் சௌரி சௌரா சும்மா போனவங்க எல்லாம் அடிச்ச உடனே அப்படியே திரும்பி வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொளுத்திட்டாங்க இல்லையா. அந்த வரலாற்றை நினைவுக்கு ஒரு ஆட்சியாளர்களும் காவல்துறையும் 40 காவலர்களும் செத்துட்டாங்க. மகாத்மா காந்தி அதனால் துன்பமுற்று நிறுத்தினார் அவரு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை. ஏன்னா மக்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் போலீஸ் நம்மளுக்கான ப்ரொடெக்ஷனா இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது இல்லாத போது விசாரணைக்கு போனா அவ்வளவுதான் அப்படின்னாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? எனவே அப்படி ஒரு நிலை ஏற்படாதையும் காப்பாற்றணும் அப்படின்னம்னா முதல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், சிறப்பு நீதிமன்றத்தை அமைச்சு 6 மாதத்துக்குள்ள வச்சு இவங்களுக்கு உரிய தண்டனை. ஏன்னா ஒரு கொலைகாரன் கூட இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பண்ண மாட்டா, இது ஒரு கொலைகாரனை கூட இப்படியெல்லாம் வந்துட்டு விசாரணையின் போது இவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமானது. எனவே செய்ய வேண்டியதை நேர்த்தியாக நீதிமன்றம் செய்திட வேண்டும். சிறப்பு நீதிமன்றத்தை வைத்து விசாரணை நடத்தி இதில் குற்றச்செயல் புரிந்தவர்கள் அனைவரையும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தி வேலையை பறித்து சிறையில் அடைத்தால்தான் இப்படி ஒரு சம்பவத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு காவல்துறையினருக்கு ஒரு பொறுப்பு ஏற்படும். அச்சம் ஏற்படணும்னு சொல்ல, ஒரு பொறுப்பு ஏற்படும். ஏன்னா இது ஊழல் நிறைந்த சமூகம், கொள்ளையினுடைய ஒரு அங்கமா தான் காவல்துறை இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் எனக்கு. அதனால நான் சொல்றேன். ஏன்னா அவங்க எதையும் செய்ய துணிவாங்க. திருநெல்வேலியில ஒரு ரைடு போறாங்க, ஒரு மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த ரைடு போறாங்க, எல்லாருமே போறாங்க. எஸ்ஐ, கான்ஸ்டபிள், அவரு ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாரும் போறாங்க. போயிட்டு எல்லாரும் திரும்பிட்டாங்க. ஆனா ஒரு எஸ்ஐ மட்டும் வீடு திரும்பவே இல்லை. அந்த ரைட்ல போனவர் அந்த மாதிரி வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அந்த எஸ்ஐனுடைய மனைவி இரவாச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, நேரம் வந்து பார்த்தா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்பி எங்க என் புருஷன், அவர் என்ன ஆனாரு அப்படின்னு, வரல 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 அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு பாக்குறாங்க. வெட்டி தூக்கி புதர்ல போட்டு வச்சிருக்காங்க. ரைடு போன பார்ட்டியில இருந்த ஒரு எஸ்ஐ. அப்ப என்ன அர்த்தம்? யார் அங்க பெரிய ஆளு? மணல் கொள்ளைய சொந்த டிபார்ட்மெண்ட் அப்படியே அப்படியே அவங்களுக்கு காப்பாத்திக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. விட்டு கொடுத்துட்டு வந்து தூங்கினாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? அப்ப இதெல்லாம் நிகழலாம் இல்லையா? அப்ப இதுல யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படியேப்பட்ட ஒரு ஊழலும் கொள்ளையும் அப்படியே சும்மா புறையோடி போன ஒரு சமூகம் இந்திய சமூகம், இந்திய அரசியல் இன்னைக்கு. அதெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் இருக்காது. எதிர்கட்சி தலைவர் அப்படி சொல்றாரு, அவர் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் இருந்த போது என்ன நாத்த நாரிச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். பேசுவோம், அதையும் இப்ப பேசக்கூடாது, அப்ப பேசுவோம். எனவே இதில் நீதிமன்றத்தினுடைய தலையீடு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த ஜுடிஷியல் என்கொயரி என்பது மிக முக்கியமானது. 11ஆம் தேதி அவர்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை இந்த நாடே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதுவே காவல்துறையை முறைப்படுத்தி இயங்க செய்யும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.